நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா, நடிகை ஸ்ருதி ஹாசன் அவர்களை பத்தி பேசியிருக்கிறோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கமல் சார் அவர்களுடைய மூத்த மகளா இருக்கிறாங்க. இவங்க ஃபர்ஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, 3 படத்தின் மூலியமா அறிமுகமாயிருக்கிறாங்க. 3 படத்துல பிரபலமா அழியக்கூடிய அந்த அந்த "கொய்தீஸ் கொலைவெறி" அப்படிங்கிற சாங் வந்து பார்த்தீங்கன்னா, உலகம் முழுக்க ஒரு ட்ரெண்டிங் ஆச்சு. ஸோ 3 படத்துக்கு அடுத்து தான் நிறைய மசாலா திரைப்படங்கள் நடிச்சிருந்தாங்க. பூஜை மாரியான திரைப்படங்களும் நடிச்சிருந்தாங்க ஸ்ருதி ஹாசன் அவர்கள். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்டிங்ல பிரேக் கொடுத்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா, 7ஆம் அறிவு திரைப்படம் தான். அந்த திரைப்படத்துல அவங்களுடைய ஆக்டிங் ஸ்கோப் நிறைய இருந்துச்சு. நல்லா ஆக்டிங் குடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் கன்னடம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தெலுங்கு உள்ளிட்ட திரைப்படங்கள் வந்து ஆர்வம் காட்டி நடிச்சிட்டு இருந்தாங்க ஸ்ருதி ஹாசன் அவர்கள். அதுக்கப்புறம் ஹிந்தி பக்கம் போயிட்டாங்க. ஹிந்தியில வந்து நிறைய திரைப்படங்கள் வந்து நடிச்சிருந்தாலும், ஸ்ருதி ஹாசன் அவர்கள் தற்பொழுது 2 திரைப்படங்கள் வந்து தன் கைவசம் வச்சிருக்கிறாங்க. தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை ஸ்டோரீஸ் ஒரு திரைப்படம் தன் கையில வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய சலார் பார்ட் 2 திரைப்படத்திலும் நடிக்க ஒப்பந்தமாயிருக்கிறாங்க. சலார் படத்தோட ஃபர்ஸ்ட் பாகத்திலும் ஸ்ருதி ஹாசன் அவர்கள் தான் ஹீரோயின் நடிச்சிருந்தாங்க. முக்கியமா அந்த சென்னை ஸ்டோரீஸ் திரைப்படத்தை எடுத்துட்டு போவோமே, இந்த திரைப்படத்துல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சமந்தா அவர்கள் நடிக்க ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்க. சமந்தா அவர்களுடைய கால் ஷீட் இல்லாத காரணத்தினால இந்த படத்துல நம்ம ஸ்ருதி ஹாசன் அவர்கள் நடிக்க ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க இப்ப ரீசெண்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ருதி ஹாசன் அவர்களுடைய "இனிமேல்" அப்படின்ற ஆல்பம் சாங் ஆனது ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்குது. முக்கியமா இந்த ஆல்பம் சாங்ல வந்து பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. ஸோ ஸ்ருதி ஹாசன் அவர்கள் தன்னுடைய எல்லா துறையிலும் பார்த்தீங்கன்னா, சினிமாவில் இருக்கக்கூடிய எல்லா துறையிலும் ஆர்வம் காட்டிட்டு வராங்க. இவங்க வந்து ஆல்பம் சாங் மேக் பண்ணுறதாகட்டும், பாடுறதாகட்டும், அந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் எழுதுறதாகட்டும், இசையமைக்கிறதாகட்டும், அதாவது இசைத்துறையில் அவங்களுக்கான ஸ்கோப் வந்து அதிகப்படுத்திட்டு வராங்க. ஸ்ருதி ஹாசன் அவர்கள் ரீசெண்டாக தன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் வந்து பிரேக்கப் பண்ணிட்டாங்க. பிரேக்கப் பண்ணது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் இப்போ தன்னுடைய ஃபேன்ஸ் கூட உரையாடுறது, அந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் வந்து ஆக்டிவாக இருந்து வராங்க. ஸோ எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் நம்ம தைரியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பெண்மணி தான் நடிகை ஸ்ருதி ஹாசன் அவர்கள். ஸ்ருதி ஹாசன் அவர்களை ரீசெண்டாக வந்து யூடியூப் சேனல் வந்து இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க. அதில் வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் சர்ஜரி பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கர் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ருதி ஹாசன் அவர்கள் பதிலடி கொடுத்துருக்குறாங்க. அதாவது நீங்கள் வந்து ஃபேஸ் சர்ஜரி அப்படிங்கிற விஷயம் வந்து சாதாரண ஒரு விஷயமா நினைக்கணும். அதாவது ஆண்களும் பண்ணுவாங்க, பெண்களும் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா குளோரிஃபை பண்ணாதீங்க. அது வந்து நம்ம உடலுக்கு என்ன தேவையோ அதை நம்ம தேவையறிஞ்சு செய்கிறது தான் ஃபேஸ் சர்ஜரி அப்படின்னு சொல்லிட்டு பதில் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆண்களும் ஃபேஸ் சர்ஜரி பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் பார்க்க முடியலன்னா காந்த கண்ணாடி இருக்குது, அதை போட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பதிலடி கொடுத்துருப்பாங்க. அதே ஆங்கர் இன்னொரு கேள்வி எழுப்பியிருப்பாங்க. நீங்கள் வந்து மும்பையில் ஒரு பல கோடி ரூபாய் மதிப்பு இருக்கிற ஒரு பங்களா வாங்கியிருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கோம். அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருப்பாங்க. அதுக்கு வந்து பதில் கொடுத்துருப்பாங்க. ஆமாம், மும்பையில் வந்து ஒரு பங்களாவோடைய விலை எவ்வளோன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு காட்டமாக ஒரு பதிலை கொடுத்துருப்பாங்க நடிகை ஸ்ருதி ஹாசன் அவர்கள். நடிகை ஸ்ருதி ஹாசன் அவர்கள் ஒரு தைரியமான பெண்மணி. ஸோ தனக்கு நிகராக தன்னை தாழ்த்தி பேசுகிற மாதிரியான ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அதுக்கு பதிலடி கொடுக்குறதுல ஸ்ருதி ஹாசன் அவர்களை அடிச்சிக்க முடியாது. இப்போ ரீசெண்ட் டைமில் அவங்க 2 படங்கள் வந்து அவங்க கைவசம் வச்சிருக்கிறாங்க. ஸ்ருதி ஹாசன் அவர்கள் என்னதான் நடந்தாலும் தன்னுடைய ரசிகர்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் விட்டுக்கொடுக்காமல் பேசக்கூடிய ஒரு நடிகையாக இருக்கிறாங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க நிறைய திரைப்படங்கள் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான டாப்பிக்கில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜய் தரிசான். பாய்.